சிகை அலங்கார நிபுணர் மரியாதைக்குரிய சாந்தாம்பா அவங்க என்ன பண்ணுறாங்க, வருமானம் இல்லை. ஏன்னா அந்த நடிகை இருக்கும்போது அவங்க கூட இருப்பாங்க, வருமானம் கிடைக்கும். இப்பொழுது வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களை வச்சுட்டு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விடிய விடிய யோசிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கெலாம் அங்கே போயிடுறாங்க தலைவர் வீட்டுக்கு. மக்கத்தில் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்து கிளம்பி அப்படியே காரில் போகிறாரு. இவங்க கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அதன் பிற்பாடு தலைவர் போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ முதலமைச்சர் நம்ம பார்க்கவே சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஒரு அதிகாரி வராரு. நாளை காலை 11 மணிக்கு அதிமுகவின் தலைமை கழகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் 11 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க. எங்கே, ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு. போன உடனே அவங்களுக்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்கிறாங்க. தலைவர் வராரு, பார்க்குறாரு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்க. சரி, என்ன விஷயம்? ஐயா, உங்கள் கூட நடித்த அந்த கதாநாயகி இப்போ சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க, நீங்களும் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நான் 4 குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், வருமானமே இல்லை ஐயா. பக்கத்தில் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய வீட்டு வாசல் ஒரு நபர் போகிறாரு. அம்மா இந்தாங்க சாவி. பக்கத்தில் நம்ம எம்ஜிஆர் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா கண் கலங்கி போகிறாங்க. ஏன்னா 4 குழந்தை அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மணி ஆர்டர் வருது. அவங்க கண் கலங்கி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் எங்கேருந்து வந்தது, அதிமுகவின் தலைமை கழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது.